ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் Anmages யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மெசேஜ் வந்து NSEலேருந்தோ இல்லை BSEலேருந்தோ வந்துகிட்டே இருக்கும். RKSV செக்யூரிட்டி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு போட்டு ரிப்போர்ட்டட் யுவர் ஃபண்ட் பேலன்ஸ் -177. இதே மாதிரி நீங்கள் க்ரோ ஆப்போ இல்லை செரோதாவோ அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அந்தந்த கம்பெனி பேர் போட்டு -177 அதே மாதிரி இல்லை மைனஸில் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரலாம், இல்லை ப்ளஸில் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்டாக்கையோ இல்லை டிமெட் அக்கௌண்ட்டையோ வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மைனஸில் வந்து வேல்யூஸ் வந்து உங்களுக்கு மெசேஜஸில் வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா கீப் ஆன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மைனஸில் இருக்க வேல்யூ வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து மைனஸ் வந்து 59 ரூபாய்கிட்ட இருந்தது, அது வந்து -159 ரூபாய்கிட்ட இருந்தது, அது வந்து -177 ரூபாய்கிட்ட போணுச்சு. நான் வந்து அப்போ பார்த்திங்கன்னா அப்ஸ்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் மட்டும் தான் எனக்கு எடுத்திருந்தாங்க. எனக்கு வந்த ஷேர் வந்து பாசிட்டிவில் தான் வந்தது நான் லாஸ்ட்டாக ட்ரேட் பண்ணப்போ. அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே விட்டுட்டேன் யூஸ் பண்ணாமே. இவங்க வந்து பார்த்திங்கன்னா MMC அப்படின்னு சொல்லி மந்த்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு ஒன்று வந்து அப்ஸ்டாக்ஸ்லாம் எடுப்பாங்க. மோஸ்ட்லி க்ரோவில் வந்து எதுவும் கிடையாது, AMC கிடையாது. பட் ஆனால் ஒரு சில இதில் வந்து MMC உண்டு. ஸோ அந்த MMC பார்த்திங்கன்னா வந்து உங்களோட பேலன்ஸ்லேருந்து வந்து பணம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 23 ஏப்ரல் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஸோ அப்போ தான் நான் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து அப்ஸ்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணவே இல்லை, எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா க்ரோவே நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்காக தான் யூஸ் பண்ணுறங்கிறப்போ நம்ம தேவையில்லாமல் MMC கட்டிக்கிட்டு நம்ம இந்த அக்கௌண்ட் வச்சுருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணினேன். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக நான் வந்து ரிமூவ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏப்ரல் 23 நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த அப்ஸ்டாக்ஸ் உள்ளார போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு பார்க்குறேன் எப்படி வந்து இதை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 மாதம் ஆகுது. 3 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு இப்போ தான் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா +177 காமிக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பணத்தை நான் லோட் பண்ணலான்னு பார்க்குறேன். பார்த்தா அப்ஸ்டாக்ஸில் வந்து நான் முன்னாடியே ஒரு இஷ்யூ மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்னால் வந்து பணத்தை வந்து சீக்கிரமாக ஆட் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஸோ இப்போ அப்ஸ்டாக்ஸோட லைட் அப்படின்ற ஒரு ஆப் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஆப்பில் தான் வந்து ஈஸியாக வந்து பணத்தை லோட் பண்ண முடியுது. ஸோ அதனால் அந்த அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அப்ஸ்டாக்ஸோட பழைய ஓல்டு ஆப்லேயே கூட நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கூட இதில் எடுக்கும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் டேரெக்டாக லாகின் பண்ணிவிட்டு உள்ளார போய் பார்க்குறேன். பார்த்தா -177 காமிக்குது. நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து -177 ரூபாய் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு பே பண்ணி 0 வந்ததுக்கப்புறம் தான் வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா -177 காமிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மார்ஜின் அப்படின்னு போட்டு -177 காமிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து எனக்கு வந்து நெகட்டிவில் எந்த ஒரு பேலன்ஸுமே கிடையாது. நான் லாஸ்ட்டாக ட்ரேட் பண்ணப்பையும் வந்து நான் 0 தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து MMC வந்து பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. மந்த்லி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு 300 30 சம்திங் எவ்வளோ ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ கரெக்டான அமௌண்ட் MMC எனக்கு அமௌண்ட்டு தெரியல. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டாக பார்த்தப்போ 159 ரூபா இருந்தது மைனஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 177 ரூபாய்க்கு போயிட்டு இதுக்கப்புறமும் விட்டோம்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிடும்ட்டு தான் நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ சேம் உங்களுக்கு வந்து மைனஸில் இருந்தது நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அந்த ஆப்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்னன்னா நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், நான் அப்படியே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இதுக்கான வந்து நடவடிக்கையை மேற்கொண்டு அவங்க எதுவும் எடுப்பாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து ஒரு 1 இயர் நான் வந்து இந்த அமௌண்ட் வந்து வச்சு பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு வேறு எதுவுமே வந்து ஆகலை. பட் ஆனால் மெசேஜில் மட்டும் அடிக்கடி மெயிலையும் சரி மெசேஜ்லேயும் சரி நமக்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயில் வந்து வந்துகிட்டே இருக்கும் -177 ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸுக்கு போயிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க. லாஸ்ட் ஆப்ஷன் வந்து அக்கௌண்ட் க்ளோஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் அக்கௌண்ட்டுன்னு கீழே ஒரு பட்டன் காமிக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து இன்வாலிட் அக்கௌண்ட்டுன்னு வரும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி டீட்டெயிலை காமிக்கும். உங்களோட நேமு, அக்கௌண்ட்டு, நீங்கள் அப்ஸ்டாக்ஸோட அக்கௌண்ட்டு இல்லைனா செரோதாவோ எதுக்கோ அதுக்கான அக்கௌண்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஃபண்ட் பேலன்ஸ் இன் ஆப் அப்படின்னு காமிக்கும். ஸோ இந்த கிளியர் ஃபண்ட் பேலன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் 177 ரூபா பே பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா வந்து இந்த -177 இருக்கக்கூடாது, இங்கே வந்து 0 ஆகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பணத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக பேக் போயிடுறேன். போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வேலெட்டுக்கு வந்துட்டு வேலெட்டில் போய்ட்டு ஒரு பணத்தை ஆட் பண்ணலாம். ஆட் ஃபண்ட் கொடுத்து 177 டைப் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ வித் கூகுள் பே கொடுக்குறேன். ஸோ இப்போ கூகுள் பேயில் போய்ட்டு லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பணம் போய்ட்டு இப்போ நம்ம வேலெட்டுக்கு போகலாம். இப்போ வேலெட்டுக்கு இப்போ பேக் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 0 ஆகிட்டு. இப்போ நான் உடனே என்ன பண்ணுறேன், திரும்ப அகைன் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு செட்டிங்ஸுக்கு போகிறேன். செட்டிங்ஸுக்கு போய்ட்டு என் ப்ரொஃபைல் நேமை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு லாஸ்ட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணி அக்கௌண்ட் க்ளோஷருக்கு போகிறேன். லாஸ்ட் ஆப்ஷனு. ஸோ க்ளோஸ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறேன்.
ஸோ அக்கௌண்ட் க்ளோசர் ரெக்வஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் பார்த்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் பேலன்ஸ் -177 தான் காமிக்குது. ஏன்னா நீங்கள் வந்து பணத்தை வந்து வேலெட்டில் ஆட் பண்ணாலுமே வந்து உங்களால் வந்து இமீடியட்டாக வந்து உங்களால் வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண முடியல. ஏன்னா வந்து வேலெட்டில் இருக்க அமௌண்ட் வந்து உடனே வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரக்ட் அப்ஸ்ட்ராக்ஸோட க்ளோஷர் அக்கௌண்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பழைய அப்ஸ்ட்ராக்ஸ் ஒன்று இருக்குல்ல, பழைய அப்ஸ்ட்ராக்ஸோட ஆப், அந்த ஃபுல் ஆப்பை வந்து இப்போ அகைன் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஏன்னா நான் அந்த அக்கௌண்ட் க்ளோசர் ஃபார்மை வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி ப்ளே ஸ்டோருக்கு போகுது டேரெக்டாக. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து அப்ஸ்ட்ராக்ஸோட லைட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அதுலேருந்து டேரெக்டாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பழைய அப்ஸ்ட்ராக்ஸ் அக்கௌண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ என்ன பாஸ்வேர்டு கொடுத்தனே மறந்துட்டு, ஏன்னா ரொம்ப லாஸ்ட்டாக யூஸ் பண்ணது. ஸோ கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ பாஸ்வேர்டெலாம் ரீசெட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளார வந்துட்டோம், பழைய அப்ஸ்ட்ராக்ஸோட அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணலான்னா அப்ஸ்ட்ராக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ அகைன் நம்மளோட ப்ரொஃபைலுக்கு போகலாம். லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கும், கிளிக் பண்ணி அகைன் செட்டிங்ஸுக்கு போங்க. மை அக்கௌண்ட்டுக்கு போய் செட்டிங்ஸுக்கு போங்க. ஸோ மை அக்கௌண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா அகைன் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். லாஸ்ட்டுக்கு வாங்க, இதில் வந்தீங்கன்னா அகைன் க்ளோஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். க்ளோஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செட்டிங்ஸுக்கு போனோடனே லாஸ்ட்டில் வந்து க்ளோசர் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இதில் வந்து க்ளோஸ் அக்கௌண்ட்டே டேரெக்டாக காமிக்குது. அகைன் சேம் ஸ்க்ரீன் வருது. இப்போ கிளியர் ஃபண்ட் பேலன்ஸ் இன் ஆப் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து -177 தான் காமிக்குது. ஸோ மேபி வந்து எவ்வளோ நாள் எடுக்கும்னு தெரியல இது வந்து அப்டேட் ஆக. நான் வந்து வீடியோ வந்து 23 ஏப்ரல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே 23 ஏப்ரல். அது வரைக்கும் நமக்கு வந்து அப்டேட் ஆகலை. நம்ம பணத்தை ஆட் பண்ணிட்டோம். ஸோ வேலெட்டில் பார்த்தீங்கனாலுமே 00 தான் காமிக்கும். பட் ஆனால் உள்ளார செட்டிங்ஸில் போய்ட்டு க்ளோசர் அக்கௌண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ₹177 நீங்கள் வந்து பணம் பே பண்ணுங்கிற மாதிரியே காமிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து 3 டைம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 3 months வரைக்கும் இந்த வீடியோவை நான் ஃபுல்லாக வந்து ப்ராசஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 28 ஏப்ரல், ஸோ 5 நாள் கழிச்சு 23 ஏப்ரல் நம்ம வந்து வேலெட்டில் வந்து பணத்தை ஆட் பண்ணிட்டோம். இப்போ 28 ஏப்ரல் நான் அகைன் வந்து செட்டிங்ஸுக்கு போகிறேன். ஸோ மை அக்கௌண்ட் போகிறேன். ஸோ போய்ட்டு க்ளோசர் அக்கௌண்ட்டுக்கு கிளிக் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டுக்கு போய்ட்டு க்ளோஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா -177 ஆட் ஆகியிருக்கணும், அப்டேட் ஆகியிருக்கணும். ஸோ 5 days 4th day வரைக்கும் ட்ரை பண்ணேன், 27th ஏப்ரல் வரைக்கும். பட் ஆனால் எடுக்கலை. நம்ம அகைன் பின்ன என்ட்ரு பண்ணி உள்ளார போனோன்னா திஸ் லிங்க் இஸ் இன்வேலிட்னு அப்படின்னு வந்துட்டு. ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் இல்லை. ஏன்னா ரொம்ப வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அட போடா அப்படின்ட்டு தூக்கி போட்டே போயிடலாம், அந்த அக்கௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு இருந்தால் இருக்கட்டும்ன்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து படுத்துகிறாங்க. ஸோ ஈஸியாக வந்து உங்களால் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து Groww ஆப்போட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதை நம்ம முன்னாடியே காமிச்சிருக்கோம். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா 1 month ப்ராசஸ்ட்டு எடுத்துச்சு. இது பார்த்திங்கன்னா 3 months ப்ராசஸாக எடுக்குது. ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆப்பை. ஸோ அகைன் மை அக்கௌண்ட் போகிறேன், லாஸ்ட்டுக்கு போகிறேன், திரும்ப டெலிட் க்ளோஸ் அக்கௌண்ட்டுக்கு கிளிக் பண்ணுறேன். ஸோ அகைன் பார்த்திங்கன்னா அப்பாடா வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அகைன் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போது 0ன்னு காமிக்குது. ஸோ செலக்ட் ரீசன் கொடுங்க. ஸோ மந்த்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜுக்காக தான் நான் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அகைன் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். யுவர் ரெக்வஸ்ட் ஃபார் அக்கௌண்ட் இஸ் க்ளோசர் பீயிங் ப்ராசஸ்னு போட்டு 7 to 8 working days டு பி கம்ப்ளீட்டட் டு க்ளோஸ் யுவர் அக்கௌண்ட் அப்ஸ்ட்ராக்ஸ் ஃபார் ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் ஓகே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு ஃபுல்லாக இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அகைன் அக்கௌண்ட்டுக்கு வந்து லாகின் பண்ணாதீங்க. ஸோ நான் அப்படியே வச்சுட்டேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா June 24th, அதாவது ஒரு 3 மாதம் கழிச்சு தான் நமக்கு வந்து ஒரு மெயில் வந்தது. அது பார்த்திங்கன்னா automated.bo அப்படிங்கிற மெயிலேருந்து வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து மந்த்லி ரெசிப்ட் மாதிரி வரும். இதில் பார்த்திங்கன்னா RKSV செக்யூரிட்டி இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்னு போட்டுட்டு அதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் டேட் கொடுத்துருக்கு. அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டுன்னு வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் கன்ஃபர்மேஷனாக நம்மளோட அக்கௌண்ட் க்ளோஸ் ஆனதுக்கான மெசேஜ் வந்திருக்கு. ஸோ சேம் உங்களோட ஆப்புக்கும் இதே மாதிரி வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிட்டா அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் நிச்சயமாக வந்து நீங்கள் ஃபண்டை வந்து வேலெட்டை வந்து 0 ஆக்கிட்டு தான் உங்களால் வந்து க்ளோஸ் பண்ண முடியும், எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும். ஸோ நீங்கள் வந்து நெகட்டிவில் போணுச்சுன்னா விடாதீங்க. யூஸ் பண்ணலைன்னா தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணலையோ அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.